குட் மார்னிங். உட்காருங்க. உங்களுக்கு எல்லாம் அரைப்பரிச்ச மார்க் சொல்ல போறேன். மாலதி. எஸ் டீச்சர். இந்த வகுப்புல நீ தான் ஃபர்ஸ்ட். 600க்கு 567. சீதா. எஸ் டீச்சர். நீ செகண்ட். 600க்கு 497. சிவகாமி. எஸ் டீச்சர். நீ தேர்ட். 600க்கு 464. மத்தவங்க எல்லாம் போகும்போது பேப்பர் வாங்கிக்கங்க. இந்த வகுப்புல யார் லாஸ்ட் மார்க் தெரியுமா? நானா தான் இருக்கும் டீச்சர். எஸ். இப்படி சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல? அடுத்த தடவை இந்த மாதிரி மார்க் வாங்கினா ஸ்கூலை விட்டு வெளியே அனுப்பிச்சிருவேன். ஒழுங்கா படிக்கணும். உட்கார். ரெடி? 1 2 3. நீயே கொட்டிக்காத. தங்கச்சி கொஞ்சம் வெளியே. அம்மா அம்மா, உங்க பள்ளிக்கூடத்துல தமிழ் புத்தகம் வந்திருக்கு. வாத்தியாரம்மா 2 ரூபாய் வாங்கிட்டு சொன்னாங்கம்மா. 2 ரூபாயா? நான் எங்கடி போவேன் 2 ரூபாய்க்கு? 4 வீட்டுல 10 பாத்திரம் தேய்ச்சு நான் வாங்குற சம்பளம் நாம சாப்பிடவே பத்தல. மலத்தி, பண்ணக்கார வீட்டுல அவங்க பேத்தி பாத்துக்கிறதுக்கு ஒரு குட்டி வேணுமா. 3 வேளை சோறு போட்டு 5 ரூபாய் சம்பளம் தர்றாங்களாம். அங்க நீ போய் இருடி. குழந்தை தூக்குறது, 10 பாத்திரம் தேய்க்கிறது இதெல்லாம் எனக்கு பிடிக்காதுமா. அம்மா, நான் நல்லா படிக்கணுமா. அம்மா, 3 வேளை சோறு போடுவாங்களா? அந்த வேலை எனக்கு வாங்கி கொடுங்கம்மா. அவங்களுக்கு பொம்பளை புள்ள தான் வேணுமாண்டா. உனக்கு கார் ரிப்பேர் பண்ற செட்ல சொல்லி வச்சிருக்கிறேன், பாக்கலாம். கொண்டா. மாலு, இப்படி குடிச்சிட்டே இருந்தா கால் தான் வலிக்கும். நான் மரத்துல இருப்பாச்சு தரேன். இந்தா. அனு, அனு பாத்து, பயப்படாத. கீழே விழுந்துட போற. ஐயோ மொல்லமா. இந்தா பிடிச்சுக்கோ. ஏ பொட்ட பசங்களா, என்ன தைரியம் உங்களுக்கு? இத வாரேன். ஐயோ அனு, சீக்கிரம் இறங்கு. தோட்டக்கார வந்துட்டா. அனு, சீக்கிரம் சீக்கிரம். அனு, மெதுவா மெதுவா. அனு, எங்க போனாலும் விட மாட்டேன். நல்லா அடிபட்டுட்டாடி. எல்லாம் என்னாலதான். நான் மட்டும் மாங்காவுக்கு ஆசைப்படாம இருந்திருந்தா உனக்கு அடிபட்டு இருக்காது இல்ல? பரவாயில்லடி, எனக்கு ஒண்ணும் வலிக்கல. ஆனா நடக்கத்தான் முடியல. ஆமா, இப்ப நீ பரீட்சை எழுத வர முடியாது இல்ல? அதனால என்ன, பரீட்சை எழுதி ஃபெயில் ஆறத விட இதுதான் நல்லது. எனக்கு மட்டும் கால்ல அடிபடாம இருந்திருந்தா நானும் பரீட்சை எழுதி பாஸ் பண்ணிருப்பேன்னு சொல்லிக்கலாம். அந்த அண்ணு கூட சேராதே சேராதே உனக்கு எத்தனை தடவை சொல்றது? அனு ரொம்ப நல்லவமா. அண்ணு நல்லபடி, ஆனா அவங்க அம்மா ஒரு மாதிரி. என்ன மாதிரி? அண்ணு அப்ப இல்லாம பிறந்து கழுத. அப்பா இல்லாட்ட ஒரு தப்பு. எனக்குள்ளதான் அப்பா இல்ல. உனக்கு அப்பாரு செத்துட்டாரு, அவளுக்கு அப்பாரு இருக்காரா செத்தாரா யாரு எவருன்னே தெரியல. அவங்க அம்மா இந்த ஊருக்கு வரும்போது புருஷன் இல்லாமத்தான் வந்தா. ஆனா புள்ளை பெத்துக்கிட்டா. புருஷன் இல்லாம புள்ளைய பெத்துக்கிட்டா அது ஒரு தப்பா? நீ ஏதாவது கேட்ட உனக்கு தோலை உரிச்சிடுவேன். உரிச்சு அண்ணு கூட சேராதே சேராதே. ஹாய், மாலு வந்தாச்சு. வா வா. என்ன மாலு? அனு அனு, எங்க அம்மா அந்த அனு கூட சேராத, அவ அப்பா இல்லாதவன்னு திட்டுறாங்க. ஏனு, உங்க அப்பா எங்க? தெரியலடி. அப்பா எங்கன்னு எங்க அம்மாட்ட கேட்டா இப்ப சொன்னா உனக்கு புரியாது, அப்புறம் சொல்றேன்னு சொல்றாங்கடி. ஏண்டி ஏண்டி இந்த கழுதையோட சேரணும் எத்தனை சொல்லிருக்கேன்? அம்மா சொல்லிருக்காங்க இல்லையா? மறுபடியும் ஏண்டி சேர்ந்த? டேய் கார்த்தி, இன்னொரு தடவை என்ன கழுதைன்னு சொன்ன ஜாக்கிரதை. என்னடி பண்ணுவ? கழுதையா கழுதைன்னு சொல்லப்படாதோ? நீதான் படிப்புல கோழி முட்டை ஊற சுத்துற. ஏண்டி என் தங்கச்சி கெடுக்கிற? அட சரிதான் போடா. நீ 8ஆம் கிளாஸ்ல 2 வருஷம் கோட்டை அடிச்சிட்டு ஊர் சுத்துற. அதுக்காக உன் தங்கச்சி உன் கூட
என்னடி சொன்ன சொல்ற எப்படி இருக்குடி இது எப்படி இருக்கு என்னடி இது உனக்கு மாத்துது என்ன அறியல அனு 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 நான் பாஸ் ஆயிட்டேன்டி நீ பாஸ் ஆயிடுவேன்னு எனக்கு நல்லா தெரியும்டி இந்த கரும்பு தின்னு அனு நான் 8ஆம் கிளாஸ்க்கு போயிடுவேன் நான் மட்டும் அன்னைக்கு அந்த மாங்காவுக்கு ஆசைப்படாம இருந்திருந்தா நீயும் பரீட்சை எழுதி பாஸ் ஆயிருப்பேல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்லடி எனக்கு படிக்கவே பிடிக்கல டீச்சர் அடிக்கடி கேள்வி கேக்குறாங்க பதில் சொல்ல தெரியாம பெஞ்ச் மேல ஏறி நிக்கிறேன் மாது எனக்கு பரதநாட்டியம் கத்துக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்குன்னு எங்க அம்மாட்ட சொன்னேன் நட்டுவு நேரம் வச்சு கத்து கொடுக்கறேன்னு சொல்லிருக்காங்க பாரு சீக்கிரத்துல நடனத்தை கத்துக்குவேன் என்னடி பாக்குற கரும்பு தின்னு இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.